ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 17 ஏப்ரல் 2026க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி பார்த்துருவோம். இன்றைக்கி 34.55 பாயிண்ட் மைனஸில் க்ளோஸ் வச்சுருக்கு. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 0.14%, ஃபைனலாக 24,199.75 க்ளோஸ் வச்சுருக்கு. இதோட கிராஃபை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது ப்ரீவி க்ளோஸுக்கு எபோ தான் ஓப்பன் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறமா சைட்வேஸில் இருந்துட்டு அகைன் செல் ட்ரெண்டே மாறிடுச்சு. அட்வான்ஸ்டுன்னு பார்க்கும்போது 25 ஸ்டாக்கும், டெக்லைன் பார்க்கும்போது 25 ஸ்டாக்கும் சரிசமமாக 50-50 ரேஷியோவில் பாசிட்டிவில் 25 ஸ்டாக், நெகட்டிவ்ல 25 ஸ்டாக் ட்ரேடிங் நடந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நிஃப்டி 50யோட ஹெட்மே பார்க்கும்போது அதானி எண்ட் 3.06% நல்ல பாசிட்டிவ்ல வந்தது. அதுக்கும் அடுத்ததாக ஹிண்டால்கோ, ட்ரெண்ட், எட்டர்னல், அதானி போர்ட்ஸ், பிஎல் இந்த 5 ஸ்டாக்கும் 2% எபோ நல்ல பாசிட்டிவ்ல வந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நெகட்டிவ் சைடு பார்க்கும்போது HDFC பேங்க், ONGC, HDFC லைஃப், டைட்டான், மகேந்திரா அண்ட் மகேந்திரா, பாரதி ஏர்டெல், அப்போலோ ஹாஸ்பிட்டல் இந்த 7 ஸ்டாக்கும் 1% பிலோ நெகட்டிவ்ல வந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இண்டெக்ஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸ் பார்க்கும்போது, அதாவது நிஃப்டிக்கான பாசிட்டிவ் வெயிட்டேஜ் அண்ட் நெகட்டிவ் வெயிட்டேஜ் எந்தெந்த ஸ்டாக்ஸ் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்டி, எட்டர்னல், ஹிண்டால்கோ, இன்ஃபோசிஸ், பிஎல் இந்த 5 ஸ்டாக்கும் நல்ல பாசிட்டிவ் வெயிட்டேஜ் நிஃப்டிக்கு கொடுத்துருக்கு. இதே நெகட்டிவ் சைடு பார்க்கும்போது கொடாக் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், மகேந்திரா அண்ட் மகேந்திரா, பாரதி ஏர்டெல், HDFC பேங்க் இந்த 5 ஸ்டாக்கும் நெகட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. இதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் மட்டுமே இன்றைக்கி 50 to 55 பாயிண்ட் நெகட்டிவ் வெயிட்டேஜ் கொண்டு வந்திருக்கு. இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா, நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டி ரெண்டுக்குமே HDFC பேங்க்கு ஹையஸ்ட் வெயிட்டேஜ் கவுண்டராக இருக்குது. அதனால் இன்றைக்கி ஒட்டுமொத்த மார்க்கெட்டையுமே HDFC பேங்க் தான் கீழே கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து செக்டோரியல் இண்டெக்ஸ் பார்க்கும்போது நேற்று நம்ம பார்த்தோம் எல்லா இண்டெக்ஸுமே பாசிட்டிவில் இருந்துச்சுன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி எல்லாமே மிக்சடாக தான் இருக்குது. நிஃப்டி மெட்டால், நிஃப்டி ஐடி டெலிகாம் இந்த ரெண்டும் நல்ல பாசிட்டிவில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து FIDA ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது இன்றைக்கி FIIs நெட் பையராக இருக்காங்க. 382.40 crore நெட் பையராக இருக்காங்க. அதே நேரத்தில் DIs நெட் செல்லதாக மாறிட்டாங்க. 3427.80 crore நெட் செல்லதாக மாறிட்டாங்க. இந்த இடத்துல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா FIs தான் மார்க்கெட்டில் செல் பண்ணுறாங்க. அதனால தான் மார்க்கெட்டே ஃபால் ஆகுது இந்தமாரி எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல கவனித்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதிக்கு மேலே FIs செல் பண்ணுறதை கம்மி பண்ணிட்டாங்க. அதே நேரத்தில் அவங்க பையராகவும் மாறிக்கிட்டு வராங்கன்றதை நம்ம பார்க்குறோம். அப்போது FIs தான் மார்க்கெட்டை செல் பண்ணி கீழே கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி FIs மேலே மார்க்கெட்டை பழி போட்டோம்னாக்க, இன்றைக்கி பாருங்கள் DIs 3427.80 crore நெட் செல் பண்ணி மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்திருக்காங்க. எப்போவுமே எல்லோரும் என்ன சொல்லுவாங்கனாக்க, FIs தான் மார்க்கெட்டை செல் பண்ணுறாங்க, DIs அதை வாங்கி தாங்கி பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்றைக்கி ஏன் DIs 3427.80 crore நெட் செல்லிங் போட்டு அவங்க மார்க்கெட்டை கீழே கொண்டு வரணும்? அப்போ இந்த டேட்டாவிலேருந்து இன்றைக்கி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, FI செல் பண்ணுறதுனால மார்க்கெட்டு இறங்குது, DI பை பண்ணுறதுனால மார்க்கெட்டு ஏறுது, அப்படி ஒரு கண்டென்ட்டே கிடையாது. FIஸும் சரி DIஸும் சரி அவங்க ட்ரேடிங் பர்பஸ்க்காக மார்க்கெட்டில் போயிட்டு பை பண்ணுறதும் ப்ராஃபிட் புக் பண்ணுறதும் இது ரெண்டுமே நடக்கும். அவங்களுக்கு எந்த ஸ்டாக்ஸில் ஆல்ரெடி பை பண்ணது இப்போ ப்ராஃபிட்டில் இருக்கோ அதை போய் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. வேறு எந்த ஸ்டாக்ஸ்லாம் கீழே இறங்கி வேல்யூ இன்வெஸ்டிங் ஏரியாவில் இருக்கோ அதில் போய் பை பண்ணுவாங்க. இந்தமாரி அவங்க பை அண்ட் செல் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணுறதுனால தான் அவங்க செல்லராகவோ பையராகவோ நம்ம கண்ணுக்கு தெரியும். மற்றபடி FIs பை பண்ணிட்டா மார்க்கெட்டு மேலே போகும் அப்படின்றது எதுவும் கிடையாது. ஏன்னா அதே நேரத்தில் DI செல் பண்ணுறாங்கன்றதையும் இந்த இடத்துல நம்ம பார்த்து புரிஞ்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து குளோபல் இண்டெக்ஸ் பார்க்கும்போது இன்றைக்கி ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே மிக்சடாக தான் இருக்குது. டவ் ஜோன்ஸ் பாருங்கள் 0.24% பாசிட்டிவ்லையும், நாஸ்டாக் 0.36% பாசிட்டிவ்லையும், S&P 500 0.26% பாசிட்டிவ்லையும், ரெசல் 2000 0.22% பாசிட்டிவ்லையும், கனடா 0.30% பாசிட்டிவ்லையும், மெக்சிகோ 0.78% பாசிட்டிவ்லையும், UK 0.29% பாசிட்டிவ்லையும், ஃப்ரான்ஸ் 0.14% மைனஸ்லையும் க்ளோஸ் வச்சுருக்கு. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் குளோபல் இண்டெக்ஸ் பார்க்கும்போது மிக்சடாக இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்தியன் ஏடிஎஸ் ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது இன்றைக்கி ஸ்பெஷலாக குறிப்பாக பார்க்கணுன்னாக்க விப்ரோ ஏடிஆரில் 4.82% நெகட்டிவில் வந்திருக்கு. இதோட தாக்கம் இன்றைக்கி நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயும் இருக்குன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கும் அடுத்தபடியாக HDFC பேங்க் பாருங்கள் 2.63% மைனஸில் இருக்குது. இதுக்கான மூமெண்ட் ஆல்ரெடி நேற்று நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நடந்து முடிஞ்சிடுச்சின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக என்னோடய நாலேஜ் பேஸ்டு AI ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பாருங்கள் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 20% OI ரேஷியோ இம்ப்ரூவ் ஆகிருந்தது.
கால் ஆப்ஷன் சைடு பார்க்கும்போது 7,89,224 கான்ட்ராக்ட் நியூ ஓஐ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. புட் ஆப்ஷன் சைடு பார்க்கும்போது 3,97,334 கான்ட்ராக்ட் நியூ ஓஐ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இது புட் சைடை விட கால் சைடு அதிகமான ஓஐ இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா புட் சைடை விட கால் சைடு 2 மடங்கு அதிகமான ஓஐ இருக்குன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா புட் சைடு ரவுண்டாக 4 லட்சம் கான்ட்ராக்ட்னு எடுத்துக்கிட்டாலும் கால் சைடு ரவுண்டாக 8 லட்சம் கான்ட்ராக்ட்னு எடுத்துக்கிட்டாலும் புட் சைடை விட கால் சைடு 2 மடங்கு அதிகமான ஓய் இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் ஆக்டிவ் கான்ட்ராக்டுக்குள்ளே நம்ம வருவோம். இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்டில் செக் பண்ணி பாருங்கள். 24,400 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 6,619 கான்ட்ராக்ட் நியூ ஓய் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. 24,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 11,120 கான்ட்ராக்ட் நியூ ஓய் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. 24,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பாருங்கள் 3000 கான்ட்ராக்ட் ஷார்ட் கோரிங் பண்ணிட்டு வெளியில் வந்திருக்காங்க. இது புட் சைடு. அடுத்து கால் சைடு பார்க்கும்போது 24,200 கால் ஆப்ஷனில் பாருங்கள் 24,705 கான்ட்ராக்ட் நியூ ஓயும் 24,300 கால் ஆப்ஷனில் 53,543 கான்ட்ராக்டும் 24,400 கால் ஆப்ஷனில் 66,330 கான்ட்ராக்டும் நியூ ஓய் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல ஆக்டிவ் கான்ட்ராக்டில் செக் பண்ணி பார்க்கும்போது புட் சைடை விட கால் சைடு அதிகமான ஓய் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் நெட்டாக பார்க்கும்போது புட் சைடோட கால் சைடு 1க்கு 2 மடங்கு அதிகமான ஓய் இருக்குன்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம எஃப்ஐஸ் அவங்களோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை எந்த செக்மெண்ட்டில் எவ்வளோ கான்ட்ராக்ட் வச்சுருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல என்னோட எஃப்ஐடிஐ ட்ரேடிங் டேட்டாவை நான் எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல எஃப்ஐஸோட டேட்டா மேலே மட்டும் நான் கிளிக் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல இண்டெக்ஸில் பார்க்கும்போது 4,698 கான்ட்ராக்டு இண்டெக்ஸ் ஃப்யூச்சரில் அவங்களோட லாங்கை கவர் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் 6,427 கான்ட்ராக்டு இண்டெக்ஸ் ஃப்யூச்சரில் அவங்களோட ஷார்ட் பொசிஷனையும் கவர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த இடத்துல 2 பக்கமும் ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். லாங் வச்ச பொசிஷனையும் கவர் பண்ணியிருக்காங்க, ஷார்ட் வச்சிருந்த பொசிஷனையும் கவர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் கால் ஆப்ஷன் சைடு நம்ம பார்ப்போம். கால் ஆப்ஷன் சைடு பார்க்கும்போது நெட்டாக பாருங்கள் 50,607 கான்ட்ராக்டு கால் சைடு ரைட்டிங் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் புட் ஆப்ஷனில் பாருங்கள் 45,395 கான்ட்ராக்டு புட் சைடு நேக்கடாக பையிங் வச்சுருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். இது மார்க்கெட்டு ட்ரெண்டிங்கை குறிக்குது. ஏன்னா ஒரு சில நாட்கள் நான் சொல்லியிருப்பேன், எஃப்ஐஎஸோட டேட்டா அவங்களுக்கே எந்த சைடு மார்க்கெட்டு போகுதுன்னு சொல்லி ட்ரெண்டிங் தெரியாமல் கன்ஃபியூஷனாக வச்சுருக்காங்கன்னு சில நாட்கள் ப்ரீ மார்க்கெட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஎஸ் அவங்களோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை ட்ரெண்டிங்காக வச்சுருக்காங்க, அதுவும் நெகட்டிவ் ட்ரெண்டில் வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ப்ரீ மார்க்கெட் வீடியோவிலேருந்து இன்றைக்கான மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நாம் எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஎஸ் அவங்களோட டேட்டாவை ரொம்ப கிளியராக செல் ட்ரெண்டில் வச்சுருக்காங்க. ஏன்னா கால் சைடு 50,000 கான்ட்ராக்ட் எபோ நேக்கடாக ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. புட் சைடு 45,000 சம்திங் கான்ட்ராக்ட் எபோ நேக்கடாக பையிங் வச்சுருக்காங்க. இது நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை குறிக்குது. இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிஃப்டியில் பாருங்கள் கால் சைடு அதிகமான ஓஐ கிரியேட் பண்ணியிருக்காங்க, புட் சைடு கம்மியான ஓஐ தான் இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்டில் பார்க்கும்போது 24,200 புட் ஆப்ஷனில் ஷார்ட் கவரிங்கும் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த டேட்டாவும் பார்க்கும்போது மார்க்கெட் நெகட்டிவ் சென்டிமெண்ட் சொல்லுது. இது ரெண்டாவது பாயிண்ட்டு. அடுத்து குளோபல் இண்டெக்ஸ் பார்க்கும்போது பெரிய லெவலில் ஏற்றங்கள் எதுவும் கிடையாது. 0.24% அப்படின்றதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தான். அதாவது ப்ளஸில் இருக்க மாதிரி க்ளோஸ் வச்சுருக்க, அவ்வளோதான். நல்ல ப்ளஸ்ஸு கிடையாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ குளோபல் மார்க்கெட்டும் வீக்காக இருக்குன்றதை புரிஞ்சுக்கிறோம். இந்த 3 சென்டிமெண்ட்டும் வச்சு நம்ம பார்க்கும்போது இன்றைக்கான இந்தியன் மார்க்கெட்டு செல் ட்ரெண்டு வித் சைட்வேஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றதை நம்ம பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக டிஸ்க்ளைமர், நான் செபி லிஸ்டட் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டென்ட் எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கண்டென்ட் எல்லாமே நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்னு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன வெட்டி என்ன வேணாலும் சேஞ்சஸ் நடக்கலாம். அதனால் நீங்கள் உங்களோட சொந்த முடிவில் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்தமாரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை கற்றுக்கிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துலையுமே என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டர் லைவ் மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் சேஞ்சஸ் ஆகும், அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டரையும் அதோட சைக்காலஜியும் புரிஞ்சுக்கிட்டு நாம் எப்படி ட்ரேடிங் பண்ணுன்றதை என்னோடய மாஸ்டர் கிளாஸஸில் நான் கவர் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி என்னோடய டெலிகிராம் சேனல் லிங்க்கும் என்னோடய வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் பற்றின அப்டேட் உங்களுக்கு அதில் கிடச்சிக்கிட்டே இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், அதேமாரி இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த நாலேஜ் போய் சேரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.